இப்பதான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நானும் நிறைய தப்பு பண்ணிட்டேன். இனியாவது என் வாழ்க்கை நல்லபடியா அமையணும். திவ்யா, எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கோமா. நீ நல்லா இருக்கியா? அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவீங்களா? இல்லம்மா, இந்த உடம்பு வச்சுட்டு எங்க வெளியில வர முடியுது? எப்பாவது மனசுக்கு வருத்தம்னு வந்துச்சுன்னா இந்த கோயில் குளம்னு வர்றது. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா சொன்னாவ, இந்த அம்மனை வேண்டிட்டு விளக்கு போட்டோம்னா நம்ம நினைச்ச காரியெல்லாம் நடக்கும்ட்டு. அதான் விளக்கு போட்டுட்டு போலான்னு வந்தேன். கண்டிப்பா நடக்கும் அத்தை. இந்த சாமியை இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருந்திருக்க மாட்டேன். ஆனா உன் வாயால அந்த வார்த்தை வந்துருச்சு பத்தியா? நிச்சயமா இப்ப நான் நினைச்சது நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் திவ்யா. என்னம்மா அப்படி பாக்குற? எப்பவும் நம்மள மர்மோலே மர்மோலேன்னு கூப்பிட்டு கழுத்திருப்பாவளே, இப்போ திவ்யான்னு பேரை சொல்லி கூப்பிடுறாவளேன்னு பாக்குறியா? எப்பவுமே உரிமை இருக்கிறவங்கள மட்டும்தாம்மா அப்படி கூப்பிட முடியும். அதான் இப்ப இல்லைன்னு ஆயிப்போச்சு. நாம காட்டுற அன்பையும் பாசத்தையும் தொல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கவங்க கிட்ட விடாப்பிடியே நம்ம அன்பை காட்டினோம்னா அது அவியலை எவ்வளவு தூரம் பாதிக்கும்னு நான் உணர்ந்துட்டேம்மா. அத சொல்றது சரிதானே? இனிமே நீங்க என்ன திவ்யானா நான் எதுக்கு விளக்கு போட வந்தேன்னு நீ என்னைய கேட்க மாட்டியா? சொல்லுங்க. ராசாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். எத்தனை நாளைக்கு தான் அவன் வாழ்க்கையும் கேள்விக்குறியாவே இருக்கிறது? அவனுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? நீ வேற எப்ப பார்த்தாலும் குழந்தைய கலைக்க போறேன்னு எங்க வயித்துல தீயலி கொட்டிக்கிட்டு இருக்க. அந்த காரியத்தை எப்ப பண்ணிருவியோன்னு நினைச்சு நாங்க கடந்து துடிச்சிட்டு நடக்கும். ஆனா எங்களுக்கு ஒரு பேரப்புள்ள வேணுமா? எங்களுக்கு கொல்லி போடுறதுக்குள்ள என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடந்து அவனுக்குன்னு ஒரு பிள்ளை பிறந்து அந்த குழந்தைய இந்த கையில வச்சு கொஞ்சிட்டு நிம்மதியா அந்த உசுரை விட்டுறணும்னு நினைக்கிறேம்மா. அப்பதான் இந்த ஆத்மா சாந்தி அடையும். அதை நினைச்சுதான் நான் இப்ப விளக்கு போட்டுட்டு வாரேன். நீ எப்ப என் வேண்டுதல் நிறைவேறணும்னு சொன்னியோ அப்பவே அதுல பாதி நிறைவேறுச்சுன்னு எனக்கு சந்தோஷமாயிருச்சுமா. இன்னும் அவன் மட்டும் தான் ஒத்துக்கிடணும். நீ எப்போவோ அவனுக்கு விவாகரத்து கொடுக்கவும் தயாராயிட்ட, உன் வயிற்றுல வளர்ற கருவை கலைக்கிறதுக்கும் தயாராயிட்ட. ஆனா அது நான் பெத்தவனுக்கு புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது. இந்த பாரு, உன் அத்தைக்காக நீ ஒண்ணு செய்வியாமா? அவனுக்கு அவன் மனசுல உள்ள ஓ எண்ணம்
கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது. எப்பெல்லாம் அவன் உன்னை பார்க்கணும்னு வாரானோ அப்பெல்லாம் அவனை செருப்பால அடிக்கிற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு விட்டுரு. கொஞ்சம் கொஞ்சமா மனசுல இருக்கிற எண்ணம் குறைஞ்சு போயிரும். எனக்காக செய்வியா தாயி? அத்தை, நான் பொண்ணுலாம் ரெடிதாம்மா. நம்மளாம் முந்தி பேசி வச்சிருந்தோம்ல, அந்த பொண்ணு ஜெகஜோதி அவதான். ராச கையால எப்ப தாலிய கட்டுவான்னு கழுத்தை நீட்டி காத்து கிடக்கா. நீ வீட்டை விட்டு வெளியில போய் விவகாரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் பெரியவங்க நாங்களா பேசி இந்த முடிவு பண்ணோம். பிடிக்காத ஒண்ணு எத்தனை நாள் தான் உன் காலில் விழுந்து கெஞ்சி என் பையன் கூட வாழுமான்னு சொல்லி கெஞ்சிறது. அது உனக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். உன் வீட்டுல இருந்து உன் அம்மாவோ உன் கூட பிறந்தவனோ எவனும் வந்து என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்றாவ. அத பத்தி கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்மா? நீ செஞ்சத சம்மதானம் அவங்களே ஏத்துக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்களே கவலை இல்லாம இருக்கும்போது பையனை பெத்த நாங்க எதுக்கு மல்லாக்கப்படுத்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு கிடக்கணும்? வழிய நீ பாத்துக்க தாய், எங்க வழிய நாங்க பாத்துக்கிறோம். உடம்ப பாத்துக்கமா, நான் வாரேன். நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்ன பத்தியா? மறந்துட்டேன். வயசாயிட்டுல என்னமோ முக்கியமான விஷயம். அது ஒன்றும் இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் சொன்ன பிறகு இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? கவலைப்படாதீங்க அத்தை. நீங்க எப்படி உங்களுக்கு ஒன்று வேண்டிக்கிட்டு இங்க வந்து விளக்கு போட்டீங்களோ அதே மாதிரி நானும் ஒன்று வேண்டிக்கிட்டு இதே கோயில்ல விளக்கு வைக்கிறேன். உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். திவ்யா, ரொம்ப சந்தோஷமா. சரி, நான் போயிட்டு வரேம்மா. நான் பண்ணதெல்லாம் தப்புதான், உங்க பிள்ளையோட வாழ்றையத்த அப்படின்னு சொல்லி என் காலில் உழ வேண்டியதானே? உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க அத்தை. நீ என் காலில் உழ வேண்டாம், காலிலே விழ வேண்டாமா? பண்ணிச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? ஒரு வார்த்தையாவது சொன்னானா கையை பிடிச்சி வாமா மருமோலே வீட்டுக்குன்னு கூட்டி போயிருக்க மாட்டேன். அதை விட்டுட்டு ராசாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் ஒத்துக்கிறேன்னு வேற சொல்றா. என்ன திமிர அவளுக்குன்னு. ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது இழந்த வாழ்க்கைய திரும்ப பெறலான்னு நினைச்ச. ஆனா நீ சாமர்த்தியமா அந்த கனவை அழைச்சிட்ட. ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியவ எதுக்கு மறுபடியும் வாழ நினைக்கிறேன்னு தானே? சரிதான், எனக்கு தகுதி இல்லதான். அவர் என்ன தேடி வந்த போலாம் நான் எத்தனையோ தடவை அவரை அவமானப்படுத்திருக்கேன். நான் இப்ப விரும்பினாலும் அவர் கூட வாழக்கூடாது. இது எனக்கு சரியான தண்டனை தான். ஓ முடிவுதான் சரி. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நான் விலகிடுறேன். நீ கொடுத்த தண்டனைய நான் ஏத்துக்கிறேன். இனிமே நான் அவர் வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேன். நான் விலகிடுறேன்.
ஏய், என் கம்பெனிக்கு பேசுறதுக்காக வந்தியா இல்ல நீ உன் மொபைல நோண்டிட்டு இருக்கிறதுக்காக வந்தியா? இருடி, என் பாய் ஃப்ரெண்ட் கூட சாட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். பாய் ஃப்ரெண்டா? நான் இங்க ஒருத்தன் கூட கிடைக்கலையேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ பாய் ஃப்ரெண்ட்ஸோட சாட்டிங் பண்ணிட்டு இருக்கேங்கிற. ஏண்டி, எப்ப பாரு சந்தோஷமா ஜாலியா நீ மட்டும் எப்படி இருக்க? நீயும் ஜாலியா இருக்கணும்னா ஒரு 5 விஷயம் சொல்றேன், அதை கரெக்டா ஃபாலோ பண்ணு. சரி சொல்லு, கேப்போம். நம்பர் 1, உன் பாய் ஃப்ரெண்ட் நல்ல அழகா ஆம்பளத்தனமா ஹிந்தி பட ஹீரோ மாதிரி இருக்கணும். சரி. நம்பர் 2, உன் பாய் ஃப்ரெண்ட் திடீர்னு உனக்கு காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்து உன்னை ஆசைத்தரவனா இருக்கணும். முக்கியமா வீக்கெண்ட் ஆனா கண்டிப்பா அவுட்டிங் கூட்டிட்டு போறவனா இருக்கணும். சரி. நம்பர் 3, உன் பாய் ஃப்ரெண்ட் அடிக்கடி உன் மொபைலுக்கு டாப் அப் பண்ணி விடணும், உன் பைக்குக்கு பெட்ரோல் போடணும், உன்னை அடிக்கடி ஷாப்பிங், சினிமா, மால்னு கூட்டிட்டு போய் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வேற வாங்கி கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். நம்பர் 4, உன் பாய் ஃப்ரெண்ட் மொபைல்ல நல்லா கடலை போடணும், உன்னை கண்ணே மணியேன்னு கொஞ்சணும், உலகத்திலேயே உன்னை விட அழகி வர யாருமே இல்லைன்னு அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். நீ என்னதான் தப்பு செஞ்சாலும் அது அவ செஞ்ச மாதிரி உன்கிட்ட சாரி கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் கடைசியா 5வது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சொல்லு, கேப்போம். இரு. நம்பர் 5, மேல சொன்ன இந்த 4 பாய் ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தர் மீட் பண்ணாம ஜாக்கிரதையா நீ தான் பாத்துக்கணும். சும்மா சொன்னேன்டி. நான் என்னமோ எல்லாம் ஒரே ஆள லூசு மாதிரி கேட்டுட்டு இருக்கேன், நீ ஏதோ 4 பேரும் தனித்தனியா சொல்லிட்டு இருக்க. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லப்பா, நான் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. யாரு நீ? நம்பிட்டேன். சரி போ. ஹலோ, எப்படி இருக்கீங்க நீங்க? என்னங்க, என்ன ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு கூட ஒரு நாள் ரோட்ல ஒரு அம்மா காக்கா வலிப்புல துடிச்சிட்டு இருந்தாங்களே, நீங்க கூட ஹெல்ப் பண்ணீங்களே, ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு பார்க்கும்போது வயசானவங்களா தெரிஞ்சீங்க, இப்ப பார்த்தா எங்க தெரியுறீங்க? ஏங்க, அந்த வயசானவங்க இல்லங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுத்து கூட ஹெல்ப் பண்ணேன் உங்க கூட. ஞாபகம் வந்துருச்சு. சாரி, என்ன இந்த பக்கம்? நான் ஒரு கிளையண்ட் பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கேன். நீங்க என்ன இங்க? பர்சனல் விஷயமா ஃப்ரெண்ட் பக்கம் வந்தேன். ஓ, பை. அப்போ இவன் அவன் இல்லையா? அவன் யாரோ தெரியலடி, ஆனா இவர் எனக்கு தெரிஞ்சவர். அவன் இவனா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல? தேவையில்லை. அவன் யாரோ பத்திரப்பதிவு விஷயமா சந்தேகம் கேட்க வரான், ஆனா இவர் ரேஞ்சே வேறடி. ஓ, அடேங்கப்பா. எங்கடி இந்த சங்கர் சொன்னால் இன்னும் ஆளைய காணோம்? வெயிட் பண்ணி தான் பாப்போமே. டைம் வேற ஆயிட்டே இருக்கு.
ஹலோ ஹலோ மேடம், நான் பார்க்குக்கு வந்துட்டேன். சார், நான் பார்க் வந்து 1/2 an hour ஆச்சு. அப்படியா? நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க சார்? நானும் இங்க தான் இருக்கேன். என் பேர் பாஸ்கர். என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கேன். நீங்க? நான் பிளாக் கலர் குர்த்தி போட்டிருக்கேன். ஹலோ. அப்போ இவன் அவன் தானா? சும்மா பாக்குறாருல, அவரே டவுட் கேட்க வந்திருக்காரு. நல்ல கதையா போச்சு. 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணணும்னு வந்திருக்கீங்க. ஆனா வேற யாரும் நினைச்சுக்கிட்டு நீங்க அங்கிட்டும் நாங்க இங்கிட்டும் வெயிட் பண்றோம். நீங்க தான் சங்கரோட அக்காவா? ஆமா. நீங்க பத்திரப்பதிவு டவுட் விஷயமா தானே வந்திருக்கீங்க? நான் உண்மையை சொல்லிடுறேன். பத்திரப்பதிவு டவுட் கேட்கணும்னு நான் இங்க வரல. சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் கொஞ்சம் இப்படி வாங்கல சார். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சும்மா இரு. சார் ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார், வாங்க சார் ப்ளீஸ். என்னடி? ஒண்ணும் இல்ல, இரு. ஏய் நிம்மி ப்ளீஸ். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறமா சங்கர வீட்டுக்கு கால் பண்ண சொல்றேன் சார். அவளுக்கு தெரியாது. ஓகே சார், கிளம்புறோம் சார். பாய் சார். வரேன் சார். அப்பா, போலாமா? போலாமாவா? அவர் ஏதோ என்கிட்ட டவுட் கேட்கலாம் தானே இங்க வந்திருக்காரு. நீ அவரை கூப்பிட்டு தனியா பேசிட்டு வர? அவரோட டவுட் கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆயிடுச்சா? அது எப்படி கிளியர் பண்ண முடியும்? ரெஜிஸ்ட்ரேஷன் டவுட் என்கிட்ட தானே கேட்க முடியும். அதான் அது பேசிட்டேன். அவரு சங்கருக்கு கால் பண்ணி பேசுறேன்னு சொன்னாரு. ஐயோ, நீ வா போலாம். சங்கருக்கு எப்படி ஓடி போலாம்? ராசாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். எப்பெல்லாம் அவன் உன்னை பார்க்கணும்னு வாரானோ அப்பெல்லாம் அவனை செருப்பால அடிக்கிற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு விட்டுரு. திவ்யா, என்னாச்சு? ஏன் அழுகுற? ஒன்னும் இல்ல அண்ணி. என்னாச்சு திவ்யா? ஒன்னும் இல்லைங்கிறல்ல, விடுங்க. ஒன்னும் இல்லாததுக்கெல்லாம் பொம்பளைங்க அழுவாங்கன்னு ஏற்கனவே நமக்கு கெட்ட பேர் இருக்கு. அத நீ அழுது வேற நிரூபிக்கிறியா? என்னாச்சு திவ்யா, சொல்லு. ஒன்னும் இல்ல அண்ணி. என்ன நீங்க? என்னன்னு சொன்னதானே எனக்கு தெரியும். இன்னைக்கு கோவில்ல கோவில்ல அண்ணி ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தனியா விடுறீங்களா? என் தலையெழுத்து என்னவோ அதுபடி நடந்துட்டு போட்டுமே. நீங்க போங்க. ஏன் திவ்யா, காலையிலயும் நீ சாப்பிடல, மதியம் எங்க இருந்த என்ன சாப்பிட்டேன்னு கூட தெரியல. இப்ப பாரு எவ்வளவு லேட் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க. இப்பவாது சாப்பிடல திவ்யா, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? எனக்கு எதுவும் வேண்டாம் அண்ணி, எனக்கு பசிக்கல. எனக்கு கொஞ்சம் விடுங்க. திவ்யா, நான் சொன்னா கேளு திவ்யா, சாப்பிடு. திவ்யா, இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுது? யாரோ ஒருத்தர் மேல இருக்கிற கோத்து சாப்பாட்டுல காட்டாத. ஏ மாதவா, உன் அராஜகத்துக்குலாம் ஒரு அளவே இல்லையா? அவளே காலையில இருந்து சாப்பிடாம பட்டினி கிடக்குறா. அவ முன்னாடி நீ சாப்பிட போறியா?
அவ வயிற்றுல உன்னை சும்மா விடுமா? சொந்த தங்கச்சியவே நீ ஜென்ம விரோதி மாதிரி பாத்துட்டு இருக்க. இந்த உண்ணாவிரதம் இருக்கிறவங்க முன்னாடி உண்ணு விரதம்னு வம்படிக்கு பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான் நீ பண்ணிட்டு இருக்க. இப்போ உனக்கெல்லாம் நிச்சயமா சொர்க்கமே கிடைக்காது மாதவா. உன்னெல்லாம் சாப்பிடுமா.